ஒரே பொருளை பலவிதமாக வகுத்து சொல்லும் நூல் வகைக்கு வகுப்பு என்று பெயர். அருணகிரி பெருமான் இவ்வகையில் பாடியவற்றில் சீர்பாத வகுப்பு என்பது முதன்மையானது. வள்ளிமலை ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் மணி, மந்திரம், ஔஷதம் என்று 3 வகுப்புகளை குறிப்பிடுவார். ஒருவனுக்கு நோய் நேர்ந்தால் 3 வகையான சிகிச்சைகளை மேற்கொள்வது மரபு. ரட்சை, தாயத்து போன்றவர்களை தரித்துக் கொள்வது மணி எனப்படும். ஜபங்கள், அருட்பாடுகளை ஓதுவது மந்திரம். நோய் தீர மருந்துகளை உட்கொள்வது ஔஷதம். பெருமை நோயை அகற்றுவதில் மணியாக திகழ்வது சீர்பாத வகுப்பு. காரணம் என்னவெனில், ஆண்டவனை விட அவனது திருவடிகளே சிறந்தது, நம்மை நன்னெறிக்கு அழைத்துச் செல்வது. எனவே இந்த சீர்பாத வகுப்பு மணிவகுப்பாகும். நின்னில் சிறந்தது நின் தாள் இணையவை என்பது பரிபாடல் வாக்கு. இறைவனின் சீர்பாதங்களே முக்திக்கு வித்தாகும் என்கின்ற கோட்பாட்டை மணிவாசக பெருமான் சிவபுராணத்தின் துவக்கத்திலேயே நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்பதில் சிவபெருமானின் திருவடிகளே பஞ்சாட்சர வஸ்துவாக இருக்கிறது என்பதை மிகவும் சூட்சமமாக தெரிவித்திருக்கிறார். அதே போல முருகப்பெருமானின் திருவடிகளே 6 எழுத்தின் ஸ்வரூபம் என கொள்ளலாம். ஒருவருக்கு 6 எழுத்து உபதேசம் செய்யப்படவில்லை என்றாலும் இந்த சீர்பாத வகுப்பை பாராயணம் செய்வதால் ஷடாட்சரத்தை ஜபித்த பலன் கிட்டும் என்பது திண்ணம். சீர்பாத வகுப்பிற்கு மூலாதாரமாக திகழ்வது அருணகிரியார் பரவு நெடுங்கதிர் என தொடங்கும் மதுரை திருப்புகழிலே முருகனிடம் செய்த பிரார்த்தனையே. வரையினிலெங்கனும் உலவி நிறைந்தது வரிசை தரும் பதமது பாடி வளமோடு செந்தமிழ் உரை செய்ய அன்பரும் மகிழ வருங்களும் அருள்வாயே என்று பாடியிருக்கிறார். நின்பத யுக பிரசித்தி என்பன வகுத்துரைக்க நின் பணி தமிழ் திரையத்தை அருள்வாயே என்று இறைவனிடம் இறைஞ்சுவதையும் காணலாம். அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தொருள் பெருமாளாகிய முருகப்பெருமான் அருணகிரியாரின் வேண்டுதலை நிறைவேற்றினார். நமக்கு கிடைத்தது சீர்பாத வகுப்பு. இடை கடபம் மரகத வருண குல துரக உபலனித கனகரத சதகோடி சோதியர்கள் உதயம் என அதிகரித கலபக கனகிலின் மிகை யுக முடிவில் இருள் அகல ஒரு ஜோதி வீசுவதும். முருகாசரணம். அருணகிரி பெருமான் அவருடைய சீர்பாத வகுப்பினை சிவஸ்ரீ மாத்ருபூதேஸ்வர சர்மா சிவத்திரு தாயுமானவன் சிவாச்சாரியர் அவர்கள் பாடியதை கேட்டோம். அருணை வள்ளல் அருணகிரியார் சீர்பாத வகுப்பை அருளியது போல கருணை வள்ளலாம் ராமலிங்க அடிகளார் சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்து மணிப்பிரபாளமாக இறைவனின் திருவடியின் வடிவம், வண்ணம், தன்மை, செயல் ஆகியவைகளை அருமையாக புகழும் 128 சீரடியான் மிகுந்து வந்த கடி நெடிலடி ஆசிரியர் விருத்தமாக திருவடி புகழ்ச்சி என்னும் நூலை அருள் செய்திருக்கிறார். அருணகிரியாரின் சீர்பாத வகுப்பிற்கு திருப்புகழ் அடிமை, திருப்புகழ் செம்மணி, தெய்வ திரு நடராஜன் அவர்கள் கூறிய விளக்க உரையை பார்ப்போம். உததி ஈடை கடவும் மரகத அருண குலத்துரக உபலலித கனகரந்த சதகோடி சூரியர்கள் உதயம் என அதிக வித கலப ரக மயிலில் மிசை யுகமுடிவில் இருளகல ஒரு ஜோதி வீசுவதும். கடலின் நடுவிலே கடுமையான வேகத்துடன் செலுத்தப்படுகின்ற பசுமை, செம்மை முதலான 7 நிறங்களை உடைய உயர்ந்த ஜாதியை சார்ந்த 7 குதிரைகள் பூட்டப்பட்ட வனப்பு வாய்ந்த பொன்மயமான தேரில் எண்ணற்ற கோடிக்கணக்கான சூரியர்கள் உதித்தார்கள் என்று எண்ணும்படி, விவரித்து சொல்ல முடியாதபடி பல நிறங்களை கொண்ட தோகையை உடைய பட்சியான மயிலின் மேல் சதுர்யுக முடிவிலே உலகெல்லாம் அழியும்படி பழைய காலத்திலே தோன்றும் பேர் இருள் போன இடம் தெரியாமல் ஓடிப்போக ஒப்பற்ற பிரகாசத்தை வீசி எங்கும் வியாபித்திருப்பதும் முருகப்பெருமானுடைய மனநாரும் சீரடியாகும். பூத கண்ணாடியிலும் கூட காண முடியாத அளவிற்கு மிகவும் சிறியதும் அளவற்ற எண்ணிக்கையில் இருப்பவைகள் உயிர் துகள்களாகும். இவைகளே இந்த பூ உலகத்திற்கு அருகாமையிலே உள்ள புபர்லோகம் எனப்படும். தம்மை அணுவாக்கிக் கொண்டிருக்கும் காரணத்தால் அவைகளுக்கு ஆணவம் என பெயர் பெற்ற மூலமலத்தின் தொடர்பால் இருள், மறதி, அறியாமை, துன்பம் இவைகள்தான் இந்த அணுக்கள் பெற்ற அனுபவங்கள். கருணாமூர்த்தியாகிய இறைவன் இந்த நிலையை கண்டு உறாமல் சங்கல்பம் செய்ய விண்ணிலிருந்து அணுக்கள் காற்றின் வழியாகவும்
மழை நீரின் வழியாகவும் பூமிக்கு வந்து சேர்ந்து உணவு மூலமாக பரமரின் அருள்நாதத்தால் உருவான பலவித கருக்களிலே சார்ந்து அந்தந்த உருவம் எடுக்கின்றன. இது மாதிரியே சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் 5 வித தன்மாத்திரைகளும் அவ்வுயிருடன் சேருகின்றன. இவ்விதமாக முன் சொன்ன 7 விதமான உருவங்களை முறையே தேவர், மனிதர், விலங்கு, ஊர்வன, பரப்பன, நீரில் வாழ்வன, தாவரம் எனும் உடல் பெறுகின்றன. நுட்பமான உயிர்களுக்கு ஸ்தூலமான உடல்கள் இறைவனால் கூட்டப்படுகின்றன. ஆனால் மூர்ச்சை, நித்திரை, மரணம் எனும் 3 நிலைகளிலும் ஆன்மா பலவித அணுவின் நிலையை கவனிக்க வேண்டும். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், இந்த அணுக்களுக்கு எந்த விதமான தொழிலையும் ஏற்றுவதற்கு சுதந்திரம் கிடையாது என்பதே. உடலில் உயிர்களை புகுத்தின பிறகு மனம், புத்தி, அகங்காரம் என்கின்ற அந்த கரணங்கள் இருத்தி இதற்காகவே தான் படைத்திருக்கும் புவனத்திலே இன்ப துன்பங்களை ஆன்மாக்கள் அனுபவிக்க செய்கின்றார். அப்பொழுது இருளின் மத்தியிலே ஒளியும், மறதியில் நினைவும், அறியாமையில் அறிவும், துன்பத்தில் இன்பமும் தோன்றுகின்றன. இதனால் இவ்வுலகத்தை மிஸ்ரம், கலப்பு என்பார்கள். எந்தவித கலப்பும் இல்லாமல் முழு அறிவும், ஒளிவும், நினைவும், இன்பமும் கிடைக்குமா என்று இயங்கும் ஆன்மாக்களுக்கு அப்படி ஒரு நிலை உள்ளது. அதுவே பெருவாழ்வு என்று சொல்லப்படும் வீடு பேறு என்பதை வேத ஆகமங்கள் பரவலாக சொல்லி இருக்கின்றன. இந்த நிலையை அடைய பெருமுயற்சி எடுக்கிறது உயிர். இந்த ஆன்மீக வழியிலே ஆன்மாக்கள் அழிந்து போகாமல் இயங்குவதற்காக உடல், கரணம், புவனம் இவைகளை ஏற்படுத்தி கருணாமூர்த்தியான இறைவன் பாதுகாத்து வருகிறான். இவைகள் அனைத்தையும் உயிர்கள் அறிந்திருந்தும் ஆற்றிற்கு குடிக்கப் போய் சேற்றி பூசிக்கொண்டது போல அவைகள் மேலும் மலத்தை சேர்த்துக் கொள்கின்றன. உடம்பை அளித்த கருணையை ஒருபொழுதும் உணராத உயிர்கள் இளைப்பாறும் வண்ணம் இறைவன் அவைகளை தன்னுள்ளே ஏற்றுக்கொள்கிறான். இதுவே சம்ஹாரம் எனப்படும். உடல், கரணம், புவனம் அனைத்தும் சம்ஹாரத்தில் மறைய, அத்துடன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து மறைந்து போவதனால் பிரபஞ்சம் முழுவதும் அகண்ட இருள் சூழ்ந்து விடுகிறது. இந்த நிலையிலே சில காலம் ஓய்வு பெற்ற உயிர்களை மீண்டும் செயலாக்க இறைவன் திருவுளம் எண்ணுகிறது. அப்பொழுது இறைவன் சுரூப இலக்கணத்திலிருந்து தடர்ந்தம் எனப்படும் உருவ திருமேனியை தாங்குகிறார். மானை காட்டி மானை பிடிப்பது போல தேகத்தை தாங்கும் உயிர்களுக்குள் அருள் ஊட்டும் பொருட்டு தானும் ஒரு அருள்மேனி தாங்கி முருகனாக பெரிய தோகையுடன் பல நிறங்கள் கொண்ட மயிலின் மேல் காட்சியளித்து நடனம் புரிகிறார். பிரணவத்தின் நாதம் ஒலிக்கும். அக்கடலின் நடுவிலே கோடிக்கணக்கான சூரியர்கள் ஒரே சமயத்திலே உதயமாவது போல முருகப்பெருமானின் திருவடி ஒளி வீசுகிறது. இந்த பிரகாசம் சராசர பிரபஞ்சம் எங்கும் வியாபித்திருக்கிறது. இதன் உந்துதலினால் படைப்பு முதலான செயல்கள் ஆரம்பமாகின்றன. மயில் சுத்த மாயை, அதன் மேல் அமர்ந்திருக்கும் குமரன் ஞானஸ்வரூபன், பரிபூர்ண ஞானமாகிய முருகனின் திருவடி அகண்ட இருளை ஒழித்து பேருளையை பரப்புகிறது. நக்கீரனும் இந்த கருத்தை திருமுருகாற்றுப்படையின் தொடக்கத்திலே பலர் புகழ் ஞாயிறு சுடர்கண்டாங்கு என்பார். அருணகிரியாரோ முருகப்பெருமானின் திருவடி ஒளியை ஒரு சூரியனுக்கு ஒப்பு ஆகாது என கருதி கோடிக்கணக்கான சூரியர்கள் என்கிறார். மரகத அருண, மரகத வருண என்று பிரிப்பதை விட மரகத அருண என பிரித்து பார்க்கையிலே ஆழமான கருத்து விளையாவதை காணலாம். மரகத நிறம் பசுமையையும் குளிர்ச்சியையும் குறிக்கும், சிவப்பு நிறம் ஒளியையும் ஞானத்தையும் குறிக்கும். இவற்றின் மத்தியிலே மற்ற பழிக்கற்றைகள் அடங்கும். ஆகையால் மரகத அருண என பிரித்து பொருள்களுக்கு மிகவும் பொருத்தமாகும். இறைவன் தனக்கென ஒரு உருவம் இல்லாதவன், எனினும் உலகை பாதுகாத்து நடத்துவதற்காக பல உருவங்களை எடுக்கிறான். தான் கருவில் பிறவாத வகையில் இருந்தாலும் உயிருக்கு உயிராய் திகழ்கின்றான். இதை அப்பர் பெருமான் உருவாகி என்னை படைப்பாய் போற்றி என்கின்றார். உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என உலகம் உருவி வரும் அனுபவன சிவயோக சாதனை ஒழுகும் அவர் பெரிது பரவசம் அழிய வீசருகி உணர்வு வெளி கொடு நியதி ரமதோடு நாடுவதும். உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என உலகம் ஒருவி வரும் அனுபவன சிவயோக சாதனையில் ஒழுகும் அவர் பிரிது பரவசமொழியே விழிசெருகி உணர்வு விழிகொடு நியதி தமதோடு நாடுவதும். ஐபூதத்தின் செயற்கையாக அமைந்திருக்கும் இந்த தேகமும் உடலின் உள் இருந்து கொண்டு சதா துன்பங்களை தரும் உயிரும் அழிய விடாமல் சதேக முக்தியை அடைவதையே நாம் அழிய வேண்டி குறிய எண்ணி உலகப்பற்றி அடியோடு நீக்கி அந்த பக்குவ நிலையிலே தோன்றும் மந்திரங்களுக்கு இருப்பிடமான சிவயோக பயிற்சியில் நெடுவிகாரம் நிலைபெற்று நிற்கும் யோகிகள் கருவிகரணங்கள் வசம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலைமை கெட புறக்கண்கள் சுடுமுனையை நோக்கும் நிலையிலே
மயிர்பாலம் என்று சொல்லப்படும் நெற்றியில் நடு இடத்திலே செருகி நிற்க ஞானக்கண் கொண்டு யோக சாஸ்திரத்தில் விளக்கியிருக்கும் முறைப்படி தனது இதயகமலமாகிய தகராகாசத்தில் விரும்பி நோக்கியபடி இருப்பதும் முருகப்பெருமானின் மனநாறு சீரடியை. அதிக வெம்மையும் அதிக குளிர்ச்சியும் இல்லாமல் சமமான இடத்திலே பொருத்தமான பிடத்திலே அமர்ந்து பத்மாசனம் முதலிய நிலையிலே வடக்கு பார்த்து இருந்து தீட்சை புரிந்த ஆச்சாரியனின் திருப்படி மலர்களை முகப்பெருமானின் திருப்படிகளாக பாவித்து மனமும் புலன்களும் தம் போக்கில் போக விடாதபடி தடுக்க வேண்டும். மனம் அடங்கினால் பிராணவாயுவும் அமைதி பெறும். பிராணாயாமம் மூலம் நாடிகளை சுத்தி செய்து சுழுமுனையில் பிராணவாயுவை இழுத்து நெற்றியின் நடுவில் ஒரு நீல ஒளி இருப்பதாக பாவித்து வாயுவையும் நாட்டத்தையும் அங்கே செலுத்தி லடாக யோகம் எனப்படும் நெற்றிக்கு நேரே உருவத்தின் இடையிலே உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று தெரிந்து கொண்டேனே என்கின்றார் திருமூலர். இந்த யோக மார்க்கத்தை ஆதிமூலர் முதல் இக்காலத்தில் யோகாடா முறையில் பயிலும் அமெரிக்கராகிய ராய் டேவிஸ் முதலியோர் பயின்று வருகிறார்கள். நிலை பெறுதல் யோகிகள் இந்த பூத உடம்புடன் முக்தி அடைவார்கள் என்பதை இந்த ஜடமுடன் உயிர் நிலை பெற என்ற அடிகள் மூலம் எந்த திகையினும் என துவங்கும் சுவாமிமலை திருப்புகளிலே பாடியிருக்கிறார். இக்கருத்திற்கு பிரத்யேக சார்ந்தாக இருப்பவர்கள் சைவ சமய ஆச்சாரியர்கள் 4 இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். முருகாசரணம்.